Hello students, welcome to ChemEasy. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா structural representations of organic compounds. அதாவது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இதை ஒரு சில சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த டாபிக்கோட எண்டில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதோட ஆன்சரும் டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ChemEasy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்கானிக் காம்பவுண்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லூயிஸ் ஸ்ட்ரக்சர், டேஷ் ஸ்ட்ரக்சர், கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர், பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாஸ். ஸோ இது மாதிரியான நிறைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாஸ் அவைலபிளாக இருக்கு. இதில் லூயிஸ் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம டாட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இந்த டாட் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த அளவுக்கு சிம்பிள் மெத்தட் கிடையாது. ஒருவேளை சிம்பிளான காம்பவுண்டுக்கு டாட் ஸ்ட்ரக்சர் ரெப்ரசன்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுவே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான ஸ்ட்ரக்சர், ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் அல்கேன்ஸ், அல்கீன்ஸ், அல்கைன்ஸ், இந்த மாதிரியான காம்பவுண்ட், இன்னும் காம்ப்ளிகேட்டான ஸ்ட்ரக்சர்ஸ் அது மாதிரியா போகும்போது டாட் ஸ்ட்ரக்சர் மூலமாக அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது அந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்காது. அதனால இந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி அந்த 2 எலக்ட்ரான் கோவலன்ட் பாண்டை ஜஸ்ட் ஒரு டேஷ் மூலமா காட்ட முடியும். இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாஸ்ல பாண்ட் ஃபார்மேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கிற எலக்ட்ரான் வந்து ஃபோக்கஸ் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த டேஷ், அதாவது ஜஸ்ட் ஒரு டேஷ் போட்டீங்கன்னா இதை வந்து நாம சிங்கிள் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது சிங்கிள் பாண்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி டபுள் டேஷ் போடும்போது இது டபுள் பாண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த ட்ரிபிள் டேஷ், ஸோ 3 டேஷ் போட்டிங்கன்னா இது ட்ரிபிள் பாண்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஹெட்ரோ ஆட்டம்ல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு சில இடத்துல காட்டலாம், காட்டாமையே இருக்கலாம். இங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன்ல இந்த மாதிரி இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், இல்லை பண்ணாமல் இருக்கலாம். அதே மாதிரி நைட்ரஜன்லையும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மே பி ஷோன் ஆர் மே நாட் பி ஷோன். அடுத்ததான் நாம கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அண்ட் பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலான்னா என்னன்னு பார்க்கலாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட. கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலால ஆர்கானிக் மாலிக்யூல்ல இருக்கிற ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமோட அல்லது மோர் தேன் ஒரு ஆட்டமோட எப்படி அட்டாச் ஆயிருக்கு, எந்த விதமான பாண்டோட அட்டாச் ஆயிருக்கு, அதாவது சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கிடைக்கும். அதுதான் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இங்க உதாரணமா பார்த்தீங்கன்னா ஈத்தேனோட மாலிகுலர் ஃபார்முலா நமக்கு தெரியும், C2H6. அதுல 2 கார்பன் 6 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த C2H6 கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவா காட்டணும்னா இங்க கொடுத்திருக்கிற மாதிரி காட்டணும். இங்க பாருங்க 2 கார்பன் 6 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இதில் இந்த 2 கார்பனும் சிங்கிள் பாண்ட்ல அட்டாச் ஆயிருக்கு, கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட். அதே மாதிரி ஒரு கார்பனும் 3 ஹைட்ரஜனோட சிங்கிள் பாண்ட்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், ஒரு கம்ப்ளீட் பிக்சர் இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலால கிடைக்கும். அதே மாதிரி ஈத்தீன் ஒரு அல்கீன், இதை பார்த்தீங்கன்னா C2H4 மாலிகுலர் ஃபார்முலா. இங்க கார்பன் கார்பன் டபுள் டேஷ்ல அட்டாச் ஆயிருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு. அதே மாதிரி ஒரு கார்பனும் 2 ஹைட்ரஜனோட சிங்கிள் பாண்ட்ல அட்டாச் ஆயிருக்கு. அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலால நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈத்தைன், இது C2H2 மாலிகுலர் ஃபார்முலா. இங்க பாருங்க கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட்ல அட்டாச் ஆயிருக்கு, ஒரு கார்பனும் ஒரு ஹைட்ரஜனோட சிங்கிள் பாண்ட்ல அட்டாச் ஆயிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா மெத்தனால், இதோட மாலிகுலர் ஃபார்முலா CH3OH. அதாவது இந்த கார்பன் 3 ஹைட்ரஜனோடையும் இந்த ஆக்சிஜனோடையும் அட்டாச் ஆயிருக்கு, இந்த ஆக்சிஜன் ஒரு ஹைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்கு. இங்க பாருங்க இது மெத்தனாலோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. கார்பன் 3 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜனோட சிங்கிள் பாண்ட்ல அட்டாச் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த ஆக்சிஜன்
ஒரு ஹைட்ரஜனோட சிங்கிள் பாண்ட்ல அட்டாச் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்கா காட்டியிருக்கோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் காட்டலாம் இங்க கொடுத்திருக்கிற மாதிரி, இல்லைன்னா இங்க இருக்கிற மாதிரி அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மென்ஷன் பண்ணாமையும் விடலாம். அடுத்ததா கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலானா என்னன்னு பார்க்கலாம். அதாவது நேம்லயே இருக்கு கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஸோ கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலால ஈச் அண்ட் எவரி பாண்ட் செப்பரேட்டா காட்டியிருக்கோம். அதாவது கார்பன் 3 ஹைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஈத்தேன்ல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு கார்பனும். ஸோ இந்த கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலால அந்த பாண்ட், அதாவது கோவலன்ட் பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டேஷஸ், ஸோ எல்லா டேஷ்மே ஒருவேளை காட்டாம இருக்கலாம், அல்லது ஒரு சில டேஷ் வந்து காட்டாம இருப்போம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி ஒரே மாதிரியான குரூப்ஸ், அதாவது ஐடென்டிக்கல் குரூப்ஸ் அட்டாச் ஆயிருந்தா அதை திரும்ப திரும்ப தனித்தனியா காட்டாம அதை வந்து நம்பர்ஸ் மட்டும் சப்ஸ்கிரிப்ட்ல மென்ஷன் பண்றோம். அதே மாதிரி இந்த கண்டென்ஸ்டு ஃபார்முலால கார்பனோட அட்டாச் ஆயிருக்கிற எல்லா ஆட்டம்ஸும் கார்பனுக்கு அப்புறமா ஒரே லைன்ல மென்ஷன் பண்ணுவோம். பட் அதோட பாண்ட் வந்து செப்பரேட்டா காட்ட மாட்டோம். அதே மாதிரி ஹைட்ரஜனை தவிர வேற ஏதாவது ஆட்டம்ஸ் அட்டாச் ஆயிருந்தா அதை வந்து ஹைட்ரஜனுக்கு அப்புறமா, அதாவது கார்பனுக்கு பக்கத்துல ஹைட்ரஜன், ஹைட்ரஜனுக்கு அப்புறமா ஹைட்ரஜன் தவிர வேற ஆட்டம்ஸ் ஏதாவது இருந்தா அதை காட்டுவோம். இங்க நீங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க ஈத்தேன். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த ஈத்தேனோட கம்பேர் பண்ணீங்கன்னா இது வந்து இன்னும் சிம்பிளா இருக்கும். அதாவது ஜஸ்ட் CH3 அப்படின்னு எழுதுனா ஈத்தேன் மாலிகுலோட கண்டென்ஸ்டு ஃபார்முலா கிடைக்கும். இங்க எந்த பாண்டெல்லாம் நம்ம காட்டாமட்டு இருக்கோம், இங்க பாருங்க கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் மட்டும் காட்டியிருக்கு. கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலால காட்டியிருக்கிற மாதிரி இந்த கார்பன் 3 ஹைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்கிற 3 சிங்கிள் பாண்ட் வந்து இங்க காட்டல. அதே மாதிரி இந்த கார்பன் ஹைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்கிற 3 சிங்கிள் பாண்டை இங்க காட்டல. அதாவது டோட்டலா 6 பாண்ட் இங்க வந்து காட்டல. இது ஒரு கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இங்க பாருங்க இது வந்து ஐடென்டிக்கல் குரூப். இந்த கார்பன் 3 ஹைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்கு, ஐடென்டிக்கல் குரூப்போட அட்டாச் ஆயிருக்கு. அதனால இந்த சப்ஸ்கிரிப்ட்ல 3 மென்ஷன் பண்றோம். ஸோ ஹைட்ரஜன் மென்ஷன் பண்ணி சப்ஸ்கிரிப்ட்ல 3 மென்ஷன் பண்றோம். அகைன் அண்ட் அகைன் ஹைட்ரஜன் வந்து தனித்தனியா எழுத தேவையில்லை. அதே மாதிரி இந்த பக்கமும் H3 அப்படின்னு மென்ஷன் பண்றோம். ஸோ இது ஈத்தீன். இங்க பாத்தீங்கன்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். எங்கேயும் கார்பன் ஹைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்கிற சிங்கிள் பாண்ட் காட்டல. அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ட்ல 2 மென்ஷன் பண்றோம். CH2 டபுள் பாண்ட் CH2. இது ஈத்தைன். இங்க கார்பனுக்கு மத்தியில் இருக்கிற ட்ரிபிள் பாண்ட் மட்டும் மென்ஷன் பண்றோம். அடுத்ததா இங்க பாருங்க இது மெத்தனால் CH3OH. ஸோ இங்க கார்பன் 3 ஹைட்ரஜன், ஸோ CH3. இப்போ கார்பனுக்கு அடுத்ததா ஹைட்ரஜன் எழுதியிருக்கோம். ஹைட்ரஜனுக்கு அடுத்ததா ஹைட்ரஜனை தவிர வேற ஏதாவது ஆட்டம் இருந்தா அதை மென்ஷன் பண்ணும். அதாவது இங்க ஆக்சிஜன் இருக்கு, அந்த ஆக்சிஜன் அடுத்ததா வரும். இந்த ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்கு, அந்த சிங்கிள் பாண்டும் காட்டல. ஸோ CH3OH வந்து மெத்தனாலோட கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இந்த கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவோட ஈஸி மெத்தட், அதாவது சிம்பிள் மெத்தட். இங்க பென்டேன் அண்ட் ஆக்டேனோட கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா கொடுத்திருக்கு. இங்க பாருங்க இது பென்டேன் CH3 CH2 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 CH2. இங்க எங்கேயுமே எந்த ஒரு பாண்டு டேஸும் காட்டவே இல்லை. ஒன்லி ஐடென்டிக்கல் குரூப்ஸ் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட்ல நம்பர் மென்ஷன் பண்ணிருக்கு. அதே மாதிரி இது ஆக்டேன் CH3 CH2 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 CH3. ஸோ இங்கேயும் எந்த ஒரு பாண்டுமே காட்டல. இந்த பென்டேனை இன்னும் சிம்பிளா CH3 CH2 thrice CH3 எழுதலாம். அதாவது இங்க மிடில்ல 3 CH2 குரூப் இருக்கு. ஸோ இதுவும் ஒரு ஐடென்டிக்கல் குரூப் மாதிரி தான். ஸோ அதனால இந்த CH2 thriceன்னு இங்க சப்ஸ்கிரிப்ட்ல 3 மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஆக்டேனையும் இங்க பாருங்க CH2 6 CH2 இருக்கு.
ஸோ அதனால இந்த சப்ஸ்கிரிப்ட்ல R மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் சிம்பிளா கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா காட்ட முடியும். ஸோ நாம இது வரைக்கும் கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஈஸி, அதாவது சிம்பிள் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம். இன்னும் அதை விட சிம்பிளா பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலால ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இந்த பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலால ஒன்லி லைன்ஸ் தான் யூஸ் பண்றோம். அதாவது கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் வந்து இதெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டோம். அதே மாதிரி கார்பனுக்கு நடுவில் இருக்கிற பாண்டை வந்து ஜிக்ஸாக் ஃபேஷன்ல ஜிக்ஸாகா காட்டுறோம். இங்க பாருங்க, இது பென்டேன். ஸோ இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் இருக்கு. இந்த கார்பன் நடுவில் ஒன்லி லைன் மட்டும் தான் காட்டுறோம். அதே மாதிரி மொத்தம் 5 கார்பன் ஜிக்ஸாக் மேனர்ல பென்டேன் ஸ்ட்ரக்சர் போடுறோம். இதுல கார்பனும் காட்டல, ஹைட்ரஜனும் மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி இங்க ஹெக்சேன் 6 கார்பன் இருக்கு. இது ஹெப்டேன் ஸ்ட்ரக்சர். இந்த பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலால கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ண தேவையில்லை. அப்படின்னா என்ன, கார்பன் ஹைட்ரஜனை தவிர வேற ஏதாவது ஆட்டம்ஸ் இருந்தால் அதை கண்டிப்பா நாம மென்ஷன் பண்ணணும். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இது 2-குளோரோபியூட்டேன் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர்ல கார்பன் ஹைட்ரஜன் தவிர குளோரின் ஆட்டம் இருக்கு. இந்த 2-குளோரோபியூட்டேனுக்கு நாம பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா டிரா பண்ணா இந்த மாதிரி குளோரின் ஆட்டம் இங்க செப்பரேட்டா மென்ஷன் பண்ணணும். அதாவது இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இது வந்து CH3 CH CH2 CH3 குறிக்கும். இங்க செகண்ட் கார்பன்ல குளோரின் ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலால இங்க செகண்ட் கார்பன், இதுல குளோரின் ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கிறத செப்பரேட்டா நாம மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இந்த பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவோட டெர்மினல் எண்ட்ல மீத்தைல் குரூப் இருக்கிறத குறிக்கும். அதாவது நாம அபார்ட் ஃப்ரம் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் வேற எந்த ஆட்டமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த டெர்மினல் எண்ட்ல எதுவும் மென்ஷன் பண்ண மாட்டோம். அந்த மென்ஷன் பண்ணாத டெர்மினல் எண்ட்ல மீத்தைல் குரூப் இருக்கிறத குறிக்கும். உதாரணத்துக்கு இது 3-மீத்தைல் ஆக்டேனோட ஸ்ட்ரக்சர். இங்க பாருங்க, இங்க ஒரு மீத்தைல் குரூப் CH3 இருக்கு, இங்க ஒரு CH3 இருக்கு, இங்க ஒரு CH3 இருக்கு. இந்த CH3 வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல நாம ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ண மாட்டோம். இருந்தாலும் இங்க இந்த டெர்மினல் எண்ட், இந்த எண்ட், இந்த எண்ட், இந்த 3 பொசிஷன்ல மீத்தைல் குரூப் இருக்கிறத குறிக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கார்பன் அதாவது இங்க இருந்து டோட்டலா இந்த எட்ஜ் வரைக்கும் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. இது கார்பன் பாண்ட். நமக்கு கார்பனோட வேலன்சி என்னன்னு தெரியும். ஸோ கார்பனோட வேலன்சி என்ன, 4. ஸோ 4 பாண்ட்ஸ் இருக்கணும் இல்லையா. இங்க பாருங்க, இங்கே நாம ஆல்ரெடி என்ன சொன்னோம், CH3 இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ 4 பாண்ட்ஸ் வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ CH3 இங்க இன்னொரு பாண்ட் இருக்கு. ஸோ 4 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆனா இங்க பாருங்க, இங்க ஒரு கார்பன் இருக்கு, இந்த பக்கம் ஒரு பாண்ட், இந்த பக்கம் ஒரு பாண்ட், ஒன்லி 2 பாண்ட்ஸ், 2 பாண்ட் தான் இருக்கு. அப்ப மீதி 2 என்ன இருக்கும் இங்க, அதாவது டு சாட்டிஸ்ஃபை த வேலன்சி ஆஃப் கார்பன். ஸோ அந்த கார்பன் வந்து மீதி 2 ஹைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த பொசிஷன் பாருங்க, இங்க கார்பன்னா இங்க 3 பாண்ட் இருக்கு. அப்ப இந்த கார்பன் ஒரே ஒரு ஹைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்கும், அதாவது டு சாட்டிஸ்ஃபை த வேலன்சி. ஸோ அது மாதிரி திரும்ப இந்த பொசிஷன்ல பாருங்க, இங்க CH2 இருக்கும், இங்கே CH2 இங்க CH3 இருக்கும். இந்த பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஓபன் செயின் காம்பவுண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்க்கும் அப்ளிகபிள். அதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இங்க கொடுத்துருக்கு. இங்க பாருங்க, இது வந்து சைக்ளோப்ரோப்பேனோட கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. அது இங்க CH2 கொடுத்துருக்கு. இதுக்கான பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இது. அதாவது ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்தா இது சைக்ளோப்ரோப்பேனோட பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஸோ இந்த பொசிஷன் வந்து CH2 இருக்கிறதா அர்த்தம், இந்த 3 பொசிஷன்லயும். அதே மாதிரி இங்க பாருங்க, இது சைக்ளோபென்டேன், அதோட பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இது சைக்ளோஹெக்சேனுக்கான பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா.
அடுத்ததா நாம ஆர்கானிக் மாலிக்யூல்ஸோட 3 டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பத்தி பார்க்கலாம். ஒரு ஆர்கானிக் மாலிக்யூலோட 3D ஸ்ட்ரக்சரை எப்படி பேப்பர்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நாம சாலிட் வெட்ஜ் அண்ட் டேஷ்டு வெட்ஜ் ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். இங்க பாருங்க, இதுதான் சாலிட் வெட்ஜ், இது டேஷ்டு வெட்ஜ். ஒரு ஸ்ட்ரக்சர்ல இந்த சாலிட் வெட்ஜ் இருந்தா அது வந்து அவுட் ஆஃப் த பிளேன் ஆஃப் த பேப்பர் அண்ட் டுவர்ட்ஸ் த அப்சர்வர் இருக்கிறதா குறிக்கும். அதாவது நீங்க தான் அப்சர்வர்னா இந்த சாலிட் வெட்ஜ் எதை குறிக்கும்னா அது உங்களை நோக்கி அந்த பாண்ட் இருக்கிறத குறிக்கும். அதே மாதிரி இந்த டேஷ்டு வெட்ஜும் அவுட் ஆஃப் த பிளேன் ஆஃப் த பேப்பர் தான், ஆனா இது வந்து அவே ஃப்ரம் த அப்சர்வர், அதாவது உங்களை விட்டு விலகி அந்த பாண்ட் இருக்கிறத குறிக்கும். இப்போ நம்ம பார்த்த சாலிட் வெட்ஜ் அண்ட் டேஷ்டு வெட்ஜ் ரெண்டுலையும் ப்ராட் எண்ட் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு சைடு ஷார்ப்பா இருக்கு, இன்னொரு சைடு வந்து ப்ராட் எண்ட் இருக்கு. அந்த ப்ராட் எண்ட் வந்து டுவர்ட்ஸ் த அப்சர்வர், அப்சர்வரை நோக்கி இருக்கிறத குறிக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு பாண்டை தவிர, அதாவது சாலிட் வெட்ஜ் அண்ட் டேஷ்டு வெட்ஜை தவிர வேற பாண்டு ஒரே பிளேன்ல, அந்த பேப்பரோட பிளேன்ல இருக்கிற பாண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் லைன் மூலமா மென்ஷன் பண்ணலாம். இங்க நீங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெட்ஜ் அண்ட் டேஷ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மீத்தேன் மாலிக்யூல் கொடுத்திருக்கு. இங்க பாருங்க, இது மீத்தேன், அதாவது CH4. இங்க கார்பன் 4 ஹைட்ரஜன் இருக்கு. இங்க சாலிட் வெட்ஜ் கொடுத்திருக்கு, இது டேஷ்டு வெட்ஜ். இந்த ஹைட்ரஜன் வந்து டுவர்ட்ஸ் த அப்சர்வர், உங்களை நோக்கி இருக்கிறதாவும், இந்த டேஷ்டு வெட்ஜ் ஹைட்ரஜன் வந்து உங்களை விட்டு விலகி இருக்கிறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்கு. ரெண்டுமே அவுட் ஆஃப் த பிளேன் ஆஃப் த பேப்பர். அதே மாதிரி இந்த ரெண்டு நார்மல் லைன், இது வந்து பிளேன் ஆஃப் த பேப்பர்ல இருக்கிறத குறிக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு போலாம். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மேட்ச் த காலம் 1 வித் காலம் 2 அண்ட் மார்க் த அப்ராப்ரியேட் சாய்ஸ். இங்க ரெண்டு காலம் கொடுத்திருக்கு, காலம் 1 அண்ட் காலம் 2. ஒரு காலம்லயும் 4 ஸ்ட்ரக்சர் இருக்கு. காலம் 1ல ஸ்ட்ரக்சர் A, B, C, D இருக்கு. காலம் 2ல ஸ்ட்ரக்சர் 1, 2, 3, 4 இருக்கு. இதுல காலம் 1ல இருக்கிற ஸ்ட்ரக்சர் காலம் 2ல இருக்கிற எந்த ஸ்ட்ரக்சரோட மேட்ச் ஆயிருக்குதுன்னு பார்க்கணும். இதுல கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவும் இருக்கு, பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவும் இருக்கு. இங்க பாருங்க, இது ஒரு கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இங்க என்ன இருக்கு? CN, CH, OH, CN. இது எதோட மேட்ச் ஆகும்னு பாருங்க. இங்க CN கிடையாது, இங்கேயும் CN கிடையாது. இங்க பாருங்க, இங்க CN இருக்கு, இங்க OH இருக்கு, இங்க ஒரு CN இருக்கு. இங்க என்ன இருக்கும்? கார்பன் 3 பாண்ட் இருக்கு, அப்ப என்ன இருக்கும்? CH இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் A ஸ்ட்ரக்சர் 3யோட மேட்ச் ஆகுது. அடுத்ததா ஸ்ட்ரக்சர் B பாருங்க. இங்க என்ன இருக்கும்? இங்க ஒரு CH இருக்கும், இங்க ஒரு CH இருக்கும். இந்த 4 டெர்மினல் எண்டில் என்ன இருக்கும்? மீத்தைல் குரூப், அதாவது CH3 இருக்கும். ஸோ 4 CH3 இந்த டெர்மினல் எண்ட்ல, இங்க CH அண்ட் CH. இது எதோட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் 4ஓட மேட்ச் ஆகும். ஸோ CH இங்க இருக்கு, இங்கேயும் CH இருக்கு, 4 மீத்தைல் குரூப் இருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் B மேட்சஸ் வித் ஸ்ட்ரக்சர் 4. அடுத்ததா இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, இதை கவுண்ட் பண்ணுங்க. இங்க ஒரு CH3 இருக்கும், இங்க ஒரு CH3 இருக்கும், மிடில் CH2 இருக்கு. ஸோ எத்தனை CH2ன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6. ஸோ CH3 6 CH2 மிடில், அப்புறம் திரும்ப CH3. இது எதோட மேட்ச் ஆகும்? இந்த ஸ்ட்ரக்சர் 1ஓட மேட்ச் ஆகும். அடுத்ததா இருக்கிறது இது ஒண்ணுதான், ஸ்ட்ரக்சர் D. இது எதோட மேட்ச் ஆகும்னு பாருங்க. இங்க CH2 thrice OH. இங்க பாருங்க, இங்க ஒரு CH2, இங்க ஒரு CH2, இங்க ஒரு CH2, CH2 thrice OH. அடுத்ததா இங்க என்ன இருக்கு? CH CH3யோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இங்க CH இருக்கும், இங்க இருக்கிற CH3யோட அட்டாச் ஆயிருக்கு. கடைசியில என்ன இருக்கு? CH 2 CH3ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த பொசிஷன்ல CH,
இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் D வந்து ஸ்ட்ரக்சர் 2 ஓட நமக்கு மேட்ச் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. A, B, C, D. நாம ஆல்ரெடி பார்த்துட்டோம் எதோட மேட்ச் ஆகும்னு. அதை வந்து இங்க வந்து நான் கிளியரா கொடுத்திருக்கேன். ஸோ ஸ்ட்ரக்சர் A வந்து ஸ்ட்ரக்சர் 3 ஓட மேட்ச் ஆகும். B ஸ்ட்ரக்சர் 4 ஓட மேட்ச் ஆகுது. C ஸ்ட்ரக்சர் 1 ஓட மேட்ச் ஆகுது. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் D வந்து 2 ஓட மேட்ச் ஆகுது. இதுல இருந்து நீங்க ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். ஆன்சர் என்ன சொல்லுங்க? ஆன்சர் வந்து ஆப்ஷன் A. வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following correctly matched the bond line and condensed structure of the compound? அதாவது இங்க கொடுத்திருக்கிற பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் எந்த கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரோட மேட்ச் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த பொசிஷன்ல என்ன இருக்கும்? கார்பன் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இங்க 4 பாண்ட் இருக்கு. அந்த கார்பனோட ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்காது. ஸோ இந்த பொசிஷன்ல கார்பன் இருக்கும். இந்த 3 எண்ட்ல என்ன இருக்கும்? மீத்தேல் குரூப் CH3 இருக்கும். அடுத்ததா இங்க என்ன இருக்கும்? CH2 இருக்கும். இங்க CH, இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3 இருக்கும். அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் எதோட மேட்ச் ஆகுது? எந்த கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவோட மேட்ச் ஆகுது? இந்த ஸ்ட்ரக்சரோட மேட்ச் ஆகுது. ஸோ இந்த கார்பன் 3 CH3 இருக்கு, இங்க CH2 இருக்கு, திரும்ப இங்க CH 2 மீத்தேல் குரூப்போட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. அடுத்ததா இங்க வாங்க, செகண்ட் ஸ்ட்ரக்சர். 2 டெர்மினல் எண்ட்லயும் CHO மென்ஷன் பண்ணிருக்காங்க. மிடில்ல பாருங்க எத்தனை CH2 ன்னு பாருங்க. 1 2 3 4. ஸோ 4 CH2 இருக்கு மிடில்ல. இங்க பாருங்க CH2 4, 4 CH2 மென்ஷன் பண்ணிருக்கு. 2 எண்ட்லயும் CHO இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரும் இந்த ஸ்ட்ரக்சரோட மேட்ச் ஆகுது. அடுத்ததா பாருங்க, இங்க மிடில்ல கார்பன் இருக்கு. இந்த ரெண்டும் CH2 COOH, இங்க COOH இருக்கு, இந்த பக்கம் ஒரு OH இருக்கு. அதாவது இந்த கார்பன் இந்த 4 குரூப்ஸோட அட்டாச் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர்ல பாருங்க, இங்க என்ன இருக்கும்? இங்க மிடில்ல கார்பன் இருக்கும், இங்க CH2 COOH. அதே மாதிரி இந்த பக்கமும் CH2 COOH. இங்க ஒரு ஹைட்ராக்சில் குரூப், தட் இஸ் OH, இங்க ஒரு கார்பாக்சில் குரூப் COOH ஓட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரும் இதோட எக்ஸாக்டா மேட்ச் ஆயிருக்கு. இங்கேயும் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கு. ஆப்ஷன் A, B, C and D. ஆப்ஷன் A வந்து only 1, B only 2, C only 1 and 2, D all are correct. நம்ம ஆல்ரெடி ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். அதாவது எது எதோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தோம். எல்லாமே மேட்ச் ஆகுது. அதனால ஆன்சர் என்ன? ஆன்சர் D. இதே டாபிக் ஆல்ரெடி வித் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷனும் கெமிசி சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.